ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு சிம்பிளாக ஒரு யூனிட் பார்க்கலாம். ஸோ இந்த என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிவன் சர்க்யூட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் சி இருக்கு. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த சர்க்யூட் பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டருமே வந்து சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்குது. அப்போ 2R அப்படின்னு அடுத்து இந்த ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும்போது இதே 2R இப்போ இது 2R இங்கே 2R இங்கே 2R. இப்போ இந்த மூணு 2R வந்து parallel காம்பினேஷன்ல இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கோம். நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவா சேமா இருக்குது. அப்போ என்ன ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஒன்று சொல்லியிருக்கேன்னா RS is equal to NR. இது வந்து எப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேமா இருக்கோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இப்போ RS is equal to N அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர், R அப்படிங்கிறது அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மூணு பேரலல் இருக்குது. சப்போஸ் இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் 3, அடுத்தது வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் வந்து 2R. இது வந்து RS is equal to 6R இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இல்லை, பேரலா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டர் வேல்யூ எல்லாமே சேமா இருக்குது. அப்போ RT is equal to வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2R இல்லையா? நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டர் வந்து 3 இருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு தி ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னா எப்போ உங்களுக்கு கொடுத்தக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ சேமா இருக்கோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.